225 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வடக்கிருந்து தெற்க நோக்கி 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும். இங்கே மேற்கே கிழக்க நீரோட்டம். இந்த தனக்கரகுளம் நக்கநீர் ரோட்டில் கணக்கில்லாத வாட்டர் போர் போட்டிருப்பேன். அது இன்றைக்கி நிலைமையில் எப்படி ஓடிட்டுருக்குன்னு தெரியல. எப்படி ஓடுது இன்றைக்கி நிலைமையில்? தண்ணி இல்லை. தண்ணி எங்கேருந்து வரும்? நமக்கு மழை பெஞ்சால் தான் நிலத்தடி நீர். என்ன தான் கீழே உள்ள பாறை சிதைவுகளை கண்டுபிடிச்சி போர் போட்டாலுமே மழை பெய்யாட்டினா எல்லா போரும் அடி வாங்கிடும். அப்போ போர் போடும்போதெல்லாம் 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு உங்கள் தனக்கரகுளம் நக்கநீர் ரோட்டில் எங்கே போட்டாலும் தண்ணி வந்துடும். 1-2 தான் மிஸ் ஆகும் வழி, மீதி ஃபுல்லாக தண்ணி வரக்கூடிய பகுதி இது. இந்த ஏரியாவே இப்படி தண்ணி குறைவாக இருக்குன்னா மற்ற பகுதியை பற்றி சொல்ல தேவையில்லை. இங்கேருந்து பரமேஸ்வரபுரம் உதயத்தூர் வழியாக ஒரு லைன் கிடக்கு கிழக்கு மேற்க. இங்கே சிவசுப்ரமணியம்னு ஒரு ஊர் உண்டு இல்லையா, அங்கேயும் தண்ணி நிறைய வரும். சிவசுப்ரமணியபுரம், உங்கள் தனக்கரகுளம், அடுத்து கிழக்கு அதுக்கு நேர கிழக்க பரமேஸ்வரபுரம், உதயத்தூர், இந்த லைன் ஃபுல்லாகவே ஆழத்தில் தண்ணி வரக்கூடிய பகுதி இதெல்லாம். அதாவது ரேண்டம் நீங்கள் ஏனாதாரான எங்கேயாவது குத்து மதிப்பாக போட்டாலும் தண்ணி வந்துடும். அப்படிப்பட்ட பகுதி இது. இது அவங்க விரும்புகிற இடத்துல இது 2வது ஸ்கேன். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கே கிழக்க நம்ம வடக்கிருந்து தெற்க நோக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை பிடிச்சாலே ஏரியானுடைய தன்மை என்னென்னு தெரிஞ்சிடும் பொதுவாக. இப்போ தெற்க ஒரு ஸ்கேன் எடுத்தோம், அதில் எதுவும் அடையாளம் வரல. அது 225 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணது. அதனால் இது 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம். 300 மீட்டருங்கிறது ஏறக்குறைய 950 அடிக்கிட்ட வந்துடும். இங்கே ஆழத்தில் தண்ணி வந்தது 750 அடியில் வேப்பலாங்குளம். அவங்க 600 ஏக்கர் இடம் வாங்கினாங்க. யார் வாங்கினது? அதில் வந்துச்சு 750 4 இன்ச்சு தண்ணி. மற்றபடி எங்கள் வாட்டர் போகிறப்புள்ள 400 அடி தான். அது 250 அடியிலேருந்து 400 அடிக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்போ இரும்பு தான். சரி, இரும்பு வெயிட்டுக்கு இது தொங்குது. அது ஒரு இது என்னது? செம்பு கம்பி. சரி, செம்பு கம்பியில் தொங்க போட்டிருக்கீங்க. வயர் என்னமா தொங்குது. சரி, ஓகே, சாவி எல்லாம் தொங்குது. இது தன்னால் கீழே சுற்றுமா? சுற்றுற இடத்துல போர் போட்டிருக்கீங்க, தண்ணி வந்திருக்கு. அப்படி தானே? எந்த இடத்துல இப்போ நீங்கள் வச்சுருக்கிறதுல இப்போ தண்ணி இருக்கா இல்லைங்கிறத இதை சொல்லும். பார்த்துக்காங்க. இது பெண்டுல மாதிரி இப்படி வெயிட்டு கீழே தொங்கும் போது அது ஒரு நூல் மாதிரி அது ஆடத்தானே செய்யும். நீங்கள் உள்ளுக்குள்ளே லேசாக அசைச்சாலே அசையத்தானே செய்யும். நீங்கள் அசைக்க மாட்டீங்க. அதில் என்ன விஞ்ஞானம் இருக்குன்னு எனக்கு புரியல. இது மின்காந்த அலை மூலம் உள்ள ஸ்கேன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கு. இருந்தால் இருக்குங்கிற ஒரு இண்டிகேஷன் வருது, இல்லைன்னா இல்லைங்கிற இண்டிகேஷன் வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணுறீங்க. தேங்காய் வைக்காங்க, வேறு என்னது ஒய் ஷேப்பு கம்பு, அது வேப்பங்குச்சி அது இது பண்ணுறாங்க. வேறு அதுவாக சுற்றுதா நீங்கள் சுற்றுறீங்களா? உண்மையை சொல்லுங்கள். எனக்கிட்ட நிறைய பேர் அவங்க விவசாய நிலத்துக்கே எனக்கு கூட்டி போயிருக்காங்க. அது நாங்களாக சுற்றுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. தேங்காய் வச்சு உருட்டினவங்கெல்லாம் இப்போ இந்த மீட்ரு வாங்கி பார்த்து கலையிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும் போது சொல்லியிருக்காங்க. தன்னால் சுத்தமா? தன்னால் சுத்தம். நீங்கள் அப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்பை வச்சுட்டு அதை சுற்ற சொல்ல வேண்டியதானே? தண்ணியினுடைய வீட்டில் சுத்தமில்ல. ஏன் ஒய் ஷேப் கம்பை அதை அப்படி விரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டென்ஷனில் அப்படி சுற்றுமே. எல்லா இடத்துல அது நீங்கள் நினைக்கிற இடத்துல சுத்தம். நீங்களாம் ஏதாவது ஒரு இடம் விரும்பினா சரி பார்ப்போம். இந்த இடம் தண்ணி இருக்குன்னு காமிச்சாச்சுன்னா உங்களையும் நான் சர்வே கூட்டி போயிடுவேன். ஏன்னா தண்ணி உள்ள இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே வச்சுருக்கீங்கன்னு. இப்போ இதுக்கு சொல்லும் பாருங்கள். 1000 அடி வரைக்கும் பார்க்கும். 950 அடி அதுக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும்.
இப்போ இதில் 10 மீட்டர்லேருந்து 15 மீட்டருக்குள்ளே ஒரு பாறை வெடிப்பு பிளவு இந்த இடத்துல கிடக்கு. இது 12 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கேன். நீங்கள் இதில் சுற்றுதா உங்களுக்கு? ஆ, அவங்க வந்து இதில் அடையாளம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அவர் ஏற்கனவே அடையாளம் வச்ச இடம் இது. இப்போ நமக்கு இந்த 10 மீட்டர்லேருந்து 15 மீட்டருக்குள்ளே ஒரு பாறை, சுமாரான ஒரு பாறை பிரேக்கு. பாறை பெரிய பிரேக்கு தான். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் நீர்வளம் வந்து குறைவாக இருக்குது. இந்த இடம் வருது கரெக்டாக 12 மீட்டர். உங்களுக்கு உங்கள் டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னு காமிங்க. அதில் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். இது அவங்க தோட்டம்தான். அதனால் அவங்க இடத்துல அவங்க தவறாக சுத்தம் பண்ணாங்கிற நம்புகிறேன். இது நம்ம ஸ்கேன் படி இந்த இடத்துல இப்போ அடையாளம் வருது. முதல் ஸ்கேனில் அடையாளம் வரல. இப்போ இந்த இடத்துல ஒரு சுமாரான இடம் அடையாளம் வருது. என்ன சொல்லுது? நல்ல வேகமாக சுற்றுது. இன்னும் ஸ்பீடாக சுற்றும் சார். சரி, அது அவருக்கு உள்ள அந்த டெக்னாலஜி அவருக்கு தான் தெரியும். இது அவங்க சொந்த தோட்டம். அதனால் தனக்கே தான் இது சூடு வைக்க மாட்டாங்க. இது நம்ம ஸ்கேன் படி கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இப்போ அதில் நல்லா சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அடையாளம் வச்ச இடம் இந்த இடம். இந்த போர்டு அதில் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லுது. இல்லைன்னு சொல்லுது. கோடு இரிகேஷன் மெத்தட்ஸ். இது தெற்க பார்த்த ஸ்கேனில் அடையாளம் இல்லை. அதுக்கு வடக்க பார்த்த ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. 300 to 500 கிலோ ஒரு சுமாரான வாட்டர் பாடி இருக்குது. அவங்க ஏற்கனவே அடையாளம் வச்சுருக்காங்க. அதை விட்டு ஒரு 5 மீட்டர், ஏறக்குறைய 15 அடி வடக்க அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ அதிலேருந்து இன்னும் வடக்க வேலி ஓர வரைக்கும் மீதி 40 மீட்டருக்கு கவர் பண்ணுறோம். இது 3வது ஸ்கேனு. இது நடுக்க அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்களேன். எங்கே பாயிண்ட் அமைதுன்னு நீங்கள் முதல்ல அடையாளம் வைங்க. அதில் வருதான்னு பார்ப்போம். நீங்கள் அங்கே வரைக்கும் போகலாம். எங்கே உங்களுக்கு தண்ணி வர மாதிரி சிம்டம் வருதுன்னு அடையாளம் வைங்க. அதே இது அந்த கருவியும் காட்டுதான்னு பார்ப்போம். இது இந்த இடத்து ஓனர் அவங்க தான். அதனால் அவங்க இடத்துக்கே அவர் வேணும்னே தவறு பண்ண மாட்டார், சுத்தம் பண்ணுறாரு. அதில் என்ன சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இருக்குதுன்னு நானும் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்க. எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த கருவி காட்டின பிறகு அதில் தண்ணி நான் அடையாளம் பண்ண பிறகு அதில் தண்ணி இருக்க மாதிரி அவங்களுக்கும் அது அந்த இது ஆடிச்சு. இப்போ இந்த ரிப்போர்ட்டு வரதுக்கு முன்னாடியே இந்த 40 மீட்டர் லென்த்தில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அதே இடத்த இந்த கருவியும் காட்டுதான்னு பார்ப்போம். அப்படி காட்டினா சூப்பர். அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம்.
அவங்க ஒரு 38 to 40 மீட்டர் டிஸ்டன்ஸுகளே சுற்றிட்டு இருக்காரு. பார்ப்போம், நமக்கு அதே இடத்த ஸ்கேன் போட்டு வருதான்னு பார்ப்போம். தனக்கருகுளம் நக்கநேரி ரோடு சைடு ஃபுல்லாகவே நிறைய தண்ணீர் வளம் உள்ள இடமா இருந்தது. 10க்கும் மேற்பட்ட போர், வாட்டர் போர்டு போர் அதில் போட்டிருப்பேன், இங்கே உள்ள சுற்றி உள்ள பஞ்சாயத்துக்கு. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை நீர் தான் நிலத்தடி நீர். இங்கே பாறை இப்போ என்ன தான் சிதைவு வெடிப்பு பிளவு இருந்தாலும் மழை இல்லாட்டினா எல்லாமே இங்கே வேகமாக சுற்றுறாரு. அவர் சுற்றுறாரா அதுவாக சுற்றுறாருன்னு தெரியல. இது அவர் இடம், தவறாக வேறும்னே அவர் சுற்றினா அவர் பணம் தான் லாஸ் ஆகும். அது கொஞ்சம் கரெக்டாக எதுவும் சொல்ல முடியுமா சார்? அதே இடம் தான் நம்ம அடையாளம் வச்சோம்ல, அங்கே தான் நீங்கள் போர் போடணும். இப்போ இந்த 3ஆவது ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. இந்த சரம் நேராக மேற்கு கிழக்கில் கொஞ்சம் சாய்வாக போகுது. அந்த 2ஆவது ஸ்கேன் அடையாளம் வச்சோம்ல, அதுதான் கொஞ்சம் கிழக்க மேற்கு நோக்கி அப்படி போகுது. கிராஸில் போகுது, வடமேற்கு திசையில் அது போயிட்டுருக்கு. ஸோ அங்கே விட இங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கணிச்சிங்க, அது இல்லைன்னு சொல்லுது. 300 அடிக்கு கீழே கருங்கல் பாறை, 300 அடிக்குள்ளே லேசாக ஈரம் இருக்குது, அது கீழே ஃபுல்லாக முடிவற்ற கருங்கல் பாறை. அது 300 to 500 அடிக்குள்ளே வெடிப்பு இருக்குது. ஒரு வெடிப்பு இருக்குது, நல்ல வெடிப்பு. ஆனால் இன்றைக்கி சுமாரான ஊற்று இருக்குது, அவ்வளோதான். போர் ஓடும்ல சார்? இது பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்தில் வருது? இது பழவூர் பஞ்சாயத்து சார். பழவூர் பஞ்சாயத்து. ஓகே. இப்போ இங்கே கிழக்க யாக்கோபுரமாக இருக்குது, சிதம்பரவரம் என்ற யாக்கோபுரம். இப்போ நம்ம உங்கள் ஃப்ரெண்டு யார்? அவர் கீக்குளத்தில் போட்டது அப்படி தானே? அவர் தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காரு. நம்பர் கொடுத்தாரு. பார்த்திபனா, கரெக்ட். அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங்கான சக்ஸஸ். 2 போரா 3 போரா போட்டு ஃபெயிலியரு. கொஞ்சம் இடம் தான், இதை மாதிரி கொஞ்சம் இடம் தான். 3 ஸ்கேனும் நான் 4 ஸ்கேனாக எடுத்தேன். 4ஆவது ஸ்கேனில் தான் 2 பாயிண்ட்டாக என்னமோ அமைஞ்சது. பெரிய ஆச்சரியம் எனக்கு. முதல் 3 ஸ்கேனும் இல்லைங்கிற ரிப்போர்ட் வருது. அவர் போயிட்டார், அவர் பிரதரே யாரையா விட்டுட்டு போயிட்டார். எத்தனை ஸ்கேனாலும் பண்ணுங்கள் சார், தண்ணி எனக்கு வேணும்னாரு. அதனால் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக அந்த கோழி பண்ணையை ஒட்டி ஒரு பாயிண்ட் அமைஞ்சது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 3 ஸ்கேனும் ஒன்றுமே இல்லைன்னு காமிச்சது, அதில் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு அவநம்பிக்கையில் தான் போட சொன்னேன், ஆனால் அவுட்ஸ்டாண்டிங்கான ஈல்டு. அவருக்கே ஆச்சரியம், எனக்கு ரொம்ப பெரிய. அந்த ஏரியா ரொம்ப ட்ரை ஏரியா. ட்ரை ஏரியாவில் அவ்வளோ தண்ணி வந்தது ஆச்சரியம். ஒரு 1.5 இன்ச் வெள்ளம் நிற்காம ஓடிட்டு. ஆமாம், ஓடிட்டு மாதிரி தான் இருக்குது. இன்னொரு போர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சரி பார்ப்போம். தான் நம்ம தரையில் வச்சாச்சு, அது வேலையை அது பார்க்கு. கையில் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அது வேலையை பார்த்து அது ரிப்போர்ட் கொடுக்கும். இந்த ஏரியாவும் கொஞ்சம் நல்ல ட்ரையான. ஆமாம், இதுவும் சரியான ட்ரை ஏரியா. அவர் போர்வெல் போட்டு பல போர் போட்டு ஃபெயிலியர் ஆன பிறகு வந்தார். நீங்கள் போரே போடலை, முதல் முயற்சியிலே சக்ஸஸ் பண்ணிடுவோம். இந்த தோப்புக்கெல்லாம் தண்ணி இவ்வளோ எப்படி? இது அந்த பக்கம் ஒரு 2 போர் இருக்குது சார், நல்ல சப்ளை இருக்குது. ஓகே, அங்கேருந்து இங்கே வருது. ஆமாம், மேபி அந்த பக்கம் இந்த பக்கம் வரலாம்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மக்கள்லாம் இது தண்ணி இல்லாமல் இருந்தது தான். அப்புறம் போர் போட்டு தான் மேற்க இருந்து தானே கிழக்கு நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்படியா? சரி. மேற்க கிழக்க நீரோட்டத்துக்குனால தான் நம்ம வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறோம். சரி, அவருக்கு நெருக்கமாக ஸ்கேன் பண்ணோம். அவர்கிட்ட கேளுங்க, அந்த ரிப்போர்ட்டை மொத்தம் 5 ஸ்கேனா 4 ஸ்கேனான்னு கேளுங்க. 1 2 3 4 5 ஸ்கேன் நினைக்கிறேன். ஒரு ஓடை மாதிரி ஒன்று உண்டு, அது பக்கத்துலேயும் ஒன்று பார்த்தோம். அதை விட அந்த கோழி பண்ணையை ஒட்டி பார்க்கும்போது தான் அவருக்கு தண்ணி அமைஞ்சது. வடகிழக்கிலேருந்து இது 2ஆவது ஸ்கேன். வடகிழக்கில் பார்த்தா முதல் ஸ்கேனில் வடகிழக்கு முனையிலேயே 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 2.5 மீட்டரில் ஒன்று, 6 மீட்டரில் ஒன்று, 2 இடம் அடையாளம் இருக்குது. அது ஒரே ஒரு பாறை பிரேக், அதில் நீண்ட பிரேக், அதில் 2 இடம் அடையாளம் வந்திருக்கு வடகிழக்கு முனையிலேயே.
மொத்தம் 300 மீட்டர் ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த 2வது ஸ்கேனில் இந்த 32 மீட்டர் இதில் 100 மீட்டருக்குள்ளே ரொம்ப ரொம்ப சுமாரான அடையாளம். ஒரு கல் எடுக்க சீக்கிரம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீ கரெக்டாக எந்த இடம் சொல்லு. நம்ம வாய்ஸ் இந்த இடத்துல அடையாளம் தான் வருது 2வது ஸ்கேனில். இது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட ரொம்ப சுமாரான அடையாளம் தான். இல்லை இல்லை உனக்கு ஒன்றை வச்சு நான் கேட்குறேன். அவருக்கு ஓகே, அவருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 மீட்டருக்குள்ளே. இவங்க தென்மேற்கு நோக்கி போகக்கூடாதுட்டாங்க. அதனால் இது தென்கிழக்க நோக்கி, மத்தியிலேருந்து தென்கிழக்க நோக்கி இது 3வது ஸ்கேனு. 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் வடகிழக்கு மூலையில் ஒரு 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது முடிஞ்சிட்டு அந்த வடமேற்கு மூலையிலேருந்து ஒரு ஸ்கேன் பார்க்க வேண்டியிருக்கு. அதோட இந்த இடம் முடிஞ்சிடும். அந்த ரோட்டூர்லேருந்து ஊர் என்ட்ரன்ஸ் வரலாம் எங்கள் ஊரில் சீனானபுரத்தில். அங்கேருந்தே ஒரு தனிச்செலவு இங்கே சித்தப்பா செலவில் கோயில் திருவிழாவுக்கு ஒரு 5 வருஷமாக இது கட்டிட்டு இருக்காங்க சீரியல். அதையே அந்த கல்றதுட்டு மெனக்கட்டு திருவிழா நாளை தான் ஆரம்பிச்சு ஒரு 10 கம்பம் மெனக்கட்டு சவண்டி முடிச்சு சீரியல் மட்டும் எதுக்கு விடுவேன் வச்சு எதுக்கு எப்படி விடுவேன்? உங்களுக்கு கோயிலிருந்தும் போடலாம். அவங்க தனிப்பட்ட இப்போ கீழ்குளம் பகுதியில் பார்த்து போர்வெல் கொடுத்த பாயிண்ட் இதுதான். இந்த போரில் தான் நல்ல தண்ணி. இதில் ஆழத்தில் நிறைய தண்ணி வந்தது இடம். இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அதில்? இது வந்துன்னா ஒரு பாயிண்ட் காமிச்சு கொடுத்தது அவருக்கு வந்து ஜேசிபி வர மூடிட்டான். இந்த போருக்கு நேரம் எந்த டைரக்ஷன் கேளுங்க. கிழக்கியா கொஞ்சம் இதுக்கு இந்த பக்கம் தான் இங்கே தான். சரி. இதில் பல போர் போட்டு ஃபெயிலியரான இடம். இதுதான் நான் பார்த்து கொடுத்து சக்ஸஸ் பண்ண இடம். ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்த பாயிண்ட் இது. நல்ல ஈல்டு. இப்போ இதில் மேல் ஊற்று பாயிண்ட் ஒன்று வேணும் அப்படிங்கிறாரு. இந்த ஓடைக்குள்ளே தான் பார்த்து ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த ஃபென்சிங் போட்டிருக்காரு, 2 சைடும் ஃபென்சிங் போட்டிருக்காரு. அப்போ ஃபென்சிங் கிடையாது. இந்த ஓடை ரொம்ப ஆழம் குறைவாக இருந்துச்சு, ஆழப்படுத்திருக்காரு. அங்கே முன்பக்கம் தான் 2 புறம் 3 புறம் போட்டு ஃபெயிலியராகி கிடக்கு. அங்கேயே 2 ஸ்கேன் எடுத்தால் ஒன்றும் இல்லை. இது அநேகமாக 3வது ஸ்கேனாக இருக்கும். அப்படி 4, 5 இந்த பக்கம் தான் எடுத்தோம். ஓடைக்குள்ளே கூட ஒன்று எடுத்த மாதிரி ஞாபகம். இப்போ இது வடக்கு தெற்க 170 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 40 மீட்டர் டிஸ்டன்ஸு, 170 மீட்டர் ஆழம் கொடுத்துருக்கேன். ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தண்ணி வந்த போகிறது. ஒரு 3 போர் போட்டு ஃபெயிலியரான இடம் இது. இது நான் ஸ்கேன் பண்ணி கொடுத்தது 1 இயர்க்குள்ளே இருக்கும் அந்த போர். இது கண்ணநல்லூர் பஞ்சாயத்து ஏரியா, வள்ளியூர் ஒன்றியம், ஜோன்மலை சித்தூர் அருகே உள்ள இடம் இந்த நிலப்பரப்பு. இங்கே சின்ன சின்ன துண்டு துண்டு இடமா கிடக்கு. என்ன இது ஒரு துண்டு, இது ஒரு 50 சென்ட் இருக்குமா? இல்லை பாருங்க, அவ்வளோதான் இருக்கும். 40-50 சென்ட் தான் இருக்கும். வேறு அடுத்த துண்டு அதான்
ஆமாம் ஆனால் தொட்டி இருக்குல்ல ஆமா. அங்கேருந்து தெற்கு வரைக்கும் ஓ, தெற்கு அந்த வரைக்கும் அது ஒரு நீட்டமாக வளமாடு அவ்வளோதானே? அவ்வளோதான். இதில் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? போர் 2 அது ஒரு போர் 2 2 4 5 போர். 5 போரா? இவ்வளோ இடத்துக்குள்ள அதிகப்படியான ஆழம் 740 அடி. ம் அதில் ஒரு சயின்டிஃபிக் முறையிலையும் பார்த்துருக்கீங்க? இதுதான் சயின்டிஃபிக். இதுதான் சயின்டிஃபிக் முறையில் பார்த்தது. இதான் அந்த தருமபுரி ஆள் பார்த்ததா? ஆமாம் அதெல்லாம் தேங்காய் உருட்டு மற்றதெல்லாம் தேங்காய் தேங்காய் உருட்டல். ம் ஒரு ஏக்கர் கூட இருக்காது, அப்படி தானே? இருக்காது. 1 ஏக்கர் கூட இருக்காது. ஆமாம். 5 போர். எத்தனை போர்? 5 போர். இதில் ஒன்று நிறுத்தியாச்சு. இந்த முக்கில் ஒன்று நிறுத்தியாச்சு. 2 முடிஞ்சா. சரி. பின்ன இந்த போஸ்ட் இருக்கா, போஸ்ட்டுக்கிட்ட ஒன்று அப்படியே போஸ்ட் கிழக்க ஒன்று இன்னும் ஜாஸ்தி வரும். 6 வரும். 6 போர் போட்டிருக்கு. இந்த குண்டலில் எதுவும் போர் போடலையே? இதில் ஒன்றுமே போடல. சரி, எதுவுமே பண்ணலை. அதான் சரி இதில் பார்ப்பேன். இல்லை கிழக்கு மேற்கு யாருக்காவது போர் ஓடுதா? இங்கே போரே கிடையாது. போரே கிடையாது. இல்லை கிணத்துல மட்டும் ஒரு 70-60 அடி கிணறு. 100 அடி போட்டாங்க. சரியான கிளல் உப்பு தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி. அந்த போரே பிளாக் பண்ணிட்டாங்க. ஓ, அவ்வளோ உப்பா? உப்பு சரியான உப்பு, கடலே வந்துட்டு. ஐயோ, அதனால மூடிட்டாங்க. கிணத்துக்கு உள்ளே போட்ட போர் 70 அடி தான் போட்டாங்க. சரியான உப்பு கடல் வந்துட்டு. அவ்வளோ உப்பு இருக்குது அதில். கரிசல் மண்ணு தான். தெற்க சைடு போரில் தான் சரி தண்ணி வரணும். இந்த கிணத்துக்கா? ஆமாம். தெற்குன்னா இப்படி இந்த இதை பார்த்து கிணத்துல வந்து எத்தனை அடி போடும்போது தண்ணி வந்துச்சு? அது 200 அடிட்டு போட்டிருக்காங்க. அனைவரும் இந்த குண்டில் இருக்கும் போல் தண்ணி. அப்படின்னா அதில் வந்துருக்கணுமே. அதில் வரல. பார்ப்போம், நம்ம ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது வேறு ஒரு குண்டு இடம், தனியான துண்டு நிலம். இதில் 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 170 மீட்டர் ஆழத்துக்கு. அங்கே பார்த்தா முதல் ஸ்கேனில் வந்து இவங்க போட்ட போருக்கு நேராக சரம், அதே சரத்தில் தான் 2 சுமாரான பாயிண்ட் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சுமார். ஈரம் வந்தாலே பெரிய விஷயம். அது 300 அடி 18 200 அடியிலேருந்து 300-320 அடிகளே கதை முடிஞ்சது. அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே பேரன் ராக். இது அடுத்த துண்டு நிலம். இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதில் அந்த தொட்டி பக்கத்தில் ஒரு போர், அதான் 740 அடி. மற்றபடி 2வது ஸ்கேன் பார்த்த இடத்துல அதில் மட்டும் எத்தனை போர் போட்டிருக்கு? 3 போர். இப்போ அந்த 2வது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் இல்லை. அதாவது போர்வெல் போடவே நினச்சி பார்க்கக்கூடாத இடம் அது. இந்த 3வது ஸ்கேனில் 170 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த போர்வெல்லுடைய தன்மை உள்ளபடியான தன்மை இப்போ தெரிய வந்துடும். அதில் தண்ணி இருக்கா இல்லையா? இந்த 3வது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு. அவங்க போர் போட்ட இடம் இது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு 90 மீட்டருக்குள்ளே ஒரு ஈரப்பதம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த சரம் இங்கே இப்படி போயிடும்ண்ணே. ஆமாம், வட மேற்கு தென்கிழக்கு இந்த ஏரியாவில் உள்ள நீரோட்டம். இங்கே யாருக்காவது போர் போட்டு நிறைய தண்ணி இருக்கா வடமேற்கு திசையில்? அந்த செட்டுக்கலாங்க. அது விலகிட்டுல விலகிட்டு அது மாதிரி இந்த செட்டும் விலகிட்டு. ஆமாம், ரெண்டுமே விலங்கல. ஆமாம். இந்த 740 அடி போர் புகை போகாமல் ஈரமாக வந்துச்சா? ஆமாம், ஈரம் வந்துச்சுல்ல. வந்துச்சு. அப்போ புகையாக போகலல்ல. அப்படியே போக போகலாம். சரி, நல்ல நீச்சல் குளம் மாதிரி தொட்டி போட்டிருக்கீங்க. பதினோருக்கு விளையாடுவாங்க. இது படிக்கட்டு வைக்கலையா? படிக்கட்டு வச்சா பின்னா இவனை இறங்கி விளையாடுவான்ல. உலக வேணுங்க வந்து குளிப்பானே. ஓ, சரி சரி. அதனால படிக்கட்டு வைக்கல. பாசி பிடிக்காமல் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. பாசி பிடிச்சிக்கலானே. உள்ளே பிடிச்சிருக்கோ? ஏன்னா டைல்ஸ் ஓட்டணும், இல்லைன்னா இது ரப்பர் பெயிண்ட் அடிக்கணும். அது என் தங்கச்சி
சரி சரி. இது ஆலங்குளம், கணக்கில்லாத ஆலங்குளம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இது கழுகுமலை ஆலங்குளம், இல்லைன்னா குறிகுளம் ஆலங்குளம்பாங்க. ஆலங்குளம். உங்கள் ஆலங்குளத்துக்காக நான் போர் போட்டிருக்கேன். எங்கே தெரியுமில்ல, அங்கே ஒரு குளம் இருக்குல்ல, கரடி குளம். அங்கே வந்து போர்வெல்ல கிணறா போட்டிருக்கேன். அங்கேருந்து தான் இங்கே சப்ளை, வாட்டர் சப்ளை. ஆமாம், வாட்டர் போர்டு மூலமாக அங்கே போர் போட்டு இங்கே சப்ளை ஆகுது. இந்த ஏரியாவில் அதிக தண்ணிங்கிறது இந்த அவனிக்கோணந்தல் கம்மாயில் உள்ள ஒரு தரம் வடக்கு தெற்க போயிட்டே இருக்குது. 400-600 அடிக்குள்ளே தண்ணி வரும். 3 இன்ச்சு 4 இன்ச்சு தண்ணி வரும். அந்த சரம் இங்கே வராது. இந்த ஏரியாவில் வடக்கு ஒரு 20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் நீரோட்டம் இருக்கும். அது பாறையும் அப்படி தான் கிடக்கும். அதான் நம்ம கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம். 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 40 மீட்டருக்கான ரிப்போர்ட்டு கிடைக்கும் நமக்கு. எத்தனை மீட்டர் ரிப்போர்ட் கிடைக்கும்? 40 மீட்ரு. அங்கேருந்து கிழக்கு எல்லையிலேருந்து நமக்கு 40 மீட்ரு நீளத்துக்கு வரும். கிளைமேட் சூப்பராக மாறிட்ட. கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது. அவனிக்கோணந்தல் கம்மாய்க்குள்ளே போர் போட்டு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி வாய்க்குளத்துக்கு அடுத்து ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர்? அதுக்கு அடுத்து மகேந்திரவாடி இல்லை, நேரா அந்த ஊருக்கு போகுது. பேர் அழகநேரி. அழகநேரிக்கு போகுது. அழகநேரி ஊர்லலாம் தண்ணி கிடையாது. அந்த பஞ்சாயத்தை சேர்ந்த இடம் தான் இது. அதனால் இந்த அவனிக்கோணந்தல் கம்மாய்க்குள்ளே போர் போட்டு தான் அங்கே போகுது. நான் ரிட்டையர் ஆனதா? நான் ரிட்டையரே ஆகலையா? எனக்கு எண்டே கிடையாது. ஆமாம், வாட்டர் போர்டு, P20, அதுக்கு அடுத்து வாட்டர் போர்டு. முதல் ஸ்கேன் முடிஞ்சுது. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒன்று 19 மீட்ரு, ஒன்று 39 மீட்ரு. 19 மீட்டரில் 2 பிரேக்கு காணப்படுது. மேலே ஒரு ஈரம் 60 அடியிலேருந்து 200 அடிக்குள்ள ஒரு ஈரம் இருக்குது. கீழே ஒரு 100 மீட்டரில் ஒரு பிரேக் காணப்படுது. அது வந்து 60 மீட்டரில் உள்ள பிரேக் மட்டும்தான். அந்த 39 மீட்டரில் வச்சுது. 2 அடையாளம் இருக்குது. அதை தான் கொடுப்பேன். கீழே உள்ள பிரேக்கை தான் கொடுப்பேன். இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. மேற்கு எல்லையிலேருந்து 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். 200 மீட்டர் அளவுக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. தண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்க, கிணத்துல சுத்தமாக தண்ணி கிடையாது. இந்த வச்சிருக்க பாருங்க, இந்த மரத்துக்குள்ள தண்ணி இல்லை. புண்ணியத்துக்கு மழை பெய்யும். அந்த அங்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அந்த சரம் தானே அப்படியே வரும். அங்கே வடக்கு உள்ள சரம் தான் உங்கள் கிணத்தை நோக்கி வரும். கிணத்துல ஃபுல்லாக கீழே கருங்கல் பாறைல்ல. இன்னும் அங்கிட்டு எதுவும் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். பார்த்துட்டு அங்கே தேவைன்னா அங்கே பாருங்கள். அப்போ தண்ணி வேணும்னா ஸ்கேன் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஒரே ஸ்கேனில் 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் இங்கே 19 மீட்டரில் அடையாளம் வச்சு தான் பெஸ்ட்டு. அது மேல் கசிவு மட்டும்தான் இருக்குது. அதை நம்ப முடியாது நம்ம. இப்போ இதில் வர்ற ரிப்போர்ட்டு அதை விட பெட்டராக இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். ஆமாம், இங்கிட்டு இதுக்கு போதும். இந்த சைடுக்கு இந்த கார் நிப்பாட்டி இருக்கும்ல, இதுக்கு இங்கிட்டு கவரேஜ் முடிஞ்சது. இன்னும் தேவைன்னா அங்கே தான் பார்க்கணும். இது மீண்டும் கிழக்கிருந்து தென்பகுதியில் இது 3வது ஸ்கேன். அங்கே பார்த்தா 2வது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 14 மீட்டரில். அது மேலே இங்கேயுமா இருக்குது. மேலே ஒரு பிரேக்கு, கீழே ஒரு பிரேக் வந்தாலும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான பிரேக்கு கிடையாது.
இது வரைக்கும் பார்த்ததில் முதல் ஸ்கேனில் 19வது மீட்டரில் அடையாளம் வச்சது தான் பெஸ்ட்டாக இருக்குது. இது 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. இப்போ பார்த்தது அடையாளத்திலே 3வது ஸ்கேன் அடையாளம் தான் ரொம்ப முக்கியம். அங்கே முதல் ஸ்கேன் அடையாளமும் இந்த 3வது ஸ்கேன் அடையாளமும் மேட்ச் ஆகுது வடக்கு தெற்க. ஸோ அதை விட பெட்டராக இருக்கா, 3வது ஸ்கேன் அடையாளத்தை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக இந்த 4வது ஸ்கேன் பார்த்துட்டு இருக்கோம். 300 மீட்டர் ஆழம். அதில் என்ன பியூட்டின்னா மேலே இங்கேயுமா பிரேக் காணப்படுது. மேலே உள்ள 60 அடி ஒரு ஈரன்னு வைங்க, கீழே 150 மீட்டரில் ஒரு பிரேக் காட்டுது. அது ஒரு 120 மீட்டரில் காட்டுது. அது 200 மீட்டர் ஆழம் பார்த்தோம், இது 300 மீட்டர் ஆழம் பார்த்துருக்கோம். அதனால் டெப்த்து வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பிரேக்கு கீழே இருக்குது ஆழத்தில். இந்த பிரேக் இருக்குன்னா தண்ணி இருக்கும். ஆமாம், இந்த ஏரியா ஃபுல்லாக கீழே ஆழத்தில் உண்டு. இது தெற்கு திட்டங்குளம் தானே? தெற்கு திட்டங்குளம். இது தனி பஞ்சாயத்து தானே? தனி பஞ்சாயத்து. தெற்கு திட்டங்குளம் தனி பஞ்சாயத்து, வடக்கு திட்டங்குளம் தனி பஞ்சாயத்து, அப்படி தானே? ஓ, திட்டங்குளம்னு தனி பஞ்சாயத்து என்ன? ரெண்டும் சேர்ந்து. சரி சரி. இது திட்டங்குளம் பஞ்சாயத்து. விஜயாபுரி ரோடு என்ன? இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு ஒரு 25-30 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற டைரக்ஷனில் இருக்கும். நம்ம கழுகுமலையில் பார்த்தது ஏறக்குறைய வடக்கு தெற்கு, இல்லைன்னா கொஞ்சம் வெஸ்ட்டு டைரக்ஷனில் இருக்கும். இங்கே கொஞ்சம் நார்த்து ஒரு 30 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற டைரக்ஷனில் இருக்கும். இன்னும் நார்த் திட்டங்களும் அந்த லைனில் போகும்போது ஏறக்குறைய ஈஸ்ட் வெஸ்ட்டாக மாறிடும். இதுதான் இந்த ஏரியானுடைய புவி பாறை அமைப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிழக்கு மேற்கு தான் ஸ்கேன் பண்ணுறோம் 200 மீட்டர் ஆழத்துக்கு. இந்த பெல்ட் வந்து சார்னகேட்டுங்கிற புளிமெட்டல் ராக் பெல்ட்டு. இது சரி. நம்ம ஆலங்குளம் பெல்ட்டாவது கொஞ்சம் கிரானைட்டிக் நைஸ்னு சொல்லக்கூடிய பொக்கு பறை வரும். இது பக்கா ஹார்ட் ராக் இந்த பெல்ட்டு. பாருங்கள் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ முதல் ஸ்கேன் முடிஞ்சுது. இந்த திட்டங்குளம் பகுதியில் முதல் ஸ்கேன் எதிர்பார்த்தபடியே சார்னகேட்டு கருங்கல் பாறை ஒரு 50-60 அடி கீழே ஃபுல்லாக கருங்கல் மலை, கடினப்பாறை. அந்த சிதைவு பாறையிலையும் லேசாக ஈரம் அந்த மாதிரி தான் இருக்கும். இது 2வது ஸ்கேனு. மேற்கு தானே? சரி தான். மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இது 2வது ஸ்கேனு. இடத்தினுடைய தெற்கு பகுதிக்கு வந்தாச்சு. அங்கே முதல் ஸ்கேனில் போர்வெலுக்கான பாயிண்ட் எதுவும் அமையலை. இதில் ஒரு பெர்குலேஷன் பாண்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கீழே ஒரு 50-60 அடிக்கு கீழே ஃபுல்லாக சார்னகேட் வந்துடுது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆலங்குளம் வந்து கிரானைட்டிக் நைஸ், இது ஃபுல்லாக சார்னகேட் பெல்ட். சார்னகேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, புளிமெட்டல் ராக். மேற்கு சூரியன் அஸ்தமாயிட்டு இது லாஸ்ட் ஸ்கேன். இது 3வது ஸ்கேனு. அந்த 2வது ஸ்கேனில் அந்த ரீசார்ஜிங் பிட்டு, அதாவது பெர்குலேஷன் பாண்டு, அதை ஒட்டி பார்த்ததில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அது
ரெண்டா அது பெர்குலேஷன் பாண்டுடைய உண்மையான ரீசார்ஜிங் எஃபெக்டில் வர்ற ரிப்போர்ட்டா அல்லது அந்த குழி எப்படி ஆழம் அதிகமாக தோண்டிருப்பீங்கல்ல இதான் அந்த ரீசார்ஜிங் அந்த பெர்குலேஷன் பாண்டு 5 அடி தான். 5 அடியோ தரைக்கில் 5 அடி 6 அடி ஆழம். அது ஒரு செயற்கையான ஒரு வாட்டர் பாடி. அது வரைக்கும் கவர் பண்ணி தண்ணி இருக்கிற மாதிரி நம்மளை இப்போ தப்பான ரிப்போர்ட் வருதா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு பேரலெல்லாம் இப்போ இந்த 3 ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம். இது நல்லா தூரமாக வந்துட்டோம். அந்த ரீசார்ஜிங் கிட்ட விட்டு ரீசார்ஜிங் அதாவது பெர்குலேஷன் பண்ணுனே இப்போமே அதுலேருந்து இப்போ ஒரு 80 அடிக்கு மேலே அங்கே தள்ளி வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேனில் அதனுடைய கவரேஜ் கண்டிப்பாக இருக்காது, அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. இதில் வர்ற ரிப்போர்ட்டை அப்படி நம்பலாம்.